Hello teachers, welcome to Samji Academy. டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம 1 to 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துக்கு ஒன்லைனர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இங்கிலீஷ்க்கு 1 to 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு டேர்ம் 2 உடைய ஒன்லைனர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசரி பார்ட். ரிசீட் அப்படின்னா கோ ஆர் மூவ் பேக், அதாவது பின்வாங்குதல்னு சொல்லிட்டு பொருள். ரிசீட், go or move back. Massive, large or heavy. Massive, large or heavy. Whirl அப்படின்னா to move rapidly round and round, அதாவது பம்பரத்துடைய இயக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து வட்டமாக ரொம்ப வேகமாக சுழலும். ஸோ அதுதான் வந்து whirl. whirl அப்படின்னா சுழல். whirl wind அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் படிச்சிருப்போம், சுழல் காற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வரக்கூடிய whirl தான். Meaning to move rapidly round and round. Bang, to strike forcefully and noisily. Bang, to strike forcefully and noisily. Faint, to lose consciousness. Rehabilitation, the action of restoring someone after a damage. Rehabilitation, the action of restoring someone after a damage. ஸோ இந்த போதை பொருட்கள்லாம் வந்து அடிமை இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களெலாம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து சேர்ப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு பிளாங்க்லி, வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷன். பிளாங்க்லி, வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷன். ஸ்பாயில், டெஸ்ட்ராய் த வேல்யூ ஆர் குவாலிட்டி ஆஃப். ஸ்பாயில், டெஸ்ட்ராய் த வேல்யூ ஆர் குவாலிட்டி ஆஃப். தென் பேர், டு வித்ஸ்டாண்ட். பேர், தாங்கிக் கொள்ளுதல். To withstand. Deeds, an action performed intentionally. Deeds, an action performed intentionally. Zest, happiness or energy. Zest, happiness or energy. Nurture, care for and protect. Nurture, care for and protect. Digging, break up and move earth. குழி தோன்றல். ஸோ அந்த மாதிரி மீனிங் வரும். டிக்கிங், பிரேக்கப் அண்ட் மூவ் எர்த். ட்ராப், என்க்ளோஷர் டிசைன்டு டு கேட்ச் அண்ட் ரீட்டைன் அனிமல்ஸ். ட்ராப் அப்படின்னா என்க்ளோஷர் டிசைன்டு டு கேட்ச் அண்ட் ரிட்டைன் அனிமல்ஸ், வலை விரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி. பேரலைஸ், இன்கேப்பபிள் ஆஃப் மூமெண்ட். பேரலைஸ், இன்கேப்பபிள் ஆஃப் மூமெண்ட். சாப், பிளான்ட் ஃப்ளூயிட். சாப் அப்படிங்கிறது ஒரு விதமான பிளான்ட் ஃப்ளூயிட். பைல், டு கலெக்ட். பைல், டு கலெக்ட். பேண்ட்ரீஸ், a storage room. Pantries, a storage room. Prey, an animal that is hunted and killed by another for food. Prey, ஸோ இதோட மீனிங் வந்து நம்ம இறைன்னு சொல்லலாம் தமிழில். இந்தரை. ப்ரே அப்படின்னா இறை. அன் அனிமல் தட் இஸ் ஹண்டட் அண்ட் கில்டு பை அனதர் ஃபார் ஃபுட். அண்ட் இதுவுமே இங்கிலீஷில் வந்து ஹோமோஃபோனுக்கு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுவோம், இந்த ப்ரே அண்ட் PRAY. ஸோ ரெண்டுமே வந்து சவுண்ட்ஸ் சேம் பட் மீனிங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்பெல்லிங்கே டிஃப்ரெண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த ஹோமோஃபோனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கிரேனரி, a storehouse for threshed grain. Granary, a storehouse for threshed grain. Cannery, a place where the food is packed in cans or tins. Cannery, a place where food is packed in cans and or tins. Then again whirled, இது வந்து verb ஃபார்மில் இருக்குது. To spin or rotate rapidly. ஸ்மெல் ஆல்ரெடி whirlக்கு பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுதான். To spin or rotate rapidly. Wipe, clean or dry something by rubbing with a cloth, a piece of paper or one's hand. Wipe அப்படின்னா clean or dry something by rubbing with a cloth, a piece of paper or one's hand. Tumbled, to fall. Tumbled, to fall. Scream, to cry or shout loudly with strong emotions.
scream அப்படின்னா to cry or shout loudly with strong emotions. Grab, hold or catch. Grab, hold or catch. Fungus, spongy living things that live on other living things. பூஞ்சைகள். ஃபங்கஸ் அப்படின்னா ஸ்பாஞ்சி லிவிங் திங்ஸ் தட் லிவ் ஆன் அதர் லிவிங் திங்ஸ். Granary, place where grains are stored. Piggy bank, a money box shaped like a pig. Piggy bank, a money box shaped like a pig. Larder, a room or large cupboard for storing food. Larder, a room or large cupboard for storing food. Burrow, a hole or tunnel dug by a small animal. Burrow அப்படின்னா a hole or tunnel dug by a small animal. ஸோ இதோட க்ளோசரி கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பங்க்சுவேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப பேசிக்குமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ். இது வந்து இங்கிலீஷ் அப்படின்னா கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ரோல் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வி மஸ்ட் யூஸ் இட் இன் த பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதோடைய பிகினிங்கில் கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இல்லையா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ். புக் இஸ் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ பிகினிங்கில் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். தென் த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ த கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கேபிட்டல் லெட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். தென் நெக்ஸ்ட்டு இட் கம்ஸ் இன் தி பிகினிங் ஆஃப் ப்ராப்பர் நவுன். ஸோ ஒரு ப்ராப்பர் நவுன் வந்து வருது அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட் லெட்டருமே கேபிட்டலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாரதி இஸ் அ தமிழ் பொயட். ஸோ பாரதி அப்படிங்கிறது இது வந்து பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ்னு சொல்லலாம், ப்ராப்பர் நவுன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் தான் வரணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இஸ் அ தமிழ் பொயட். தமிழ்ங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன் இல்லையா? ஸோ பர்டிகுலராக ஒரு லாங்குவேஜை குறிக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே நமக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் கண்டிப்பாக வரணும். தென் நெக்ஸ்ட்டு ஐ மெட் குமார் அட் தி மார்க்கெட். ஸோ குமார் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து குறிக்குது, ப்ராப்பர் நவுன். ஸோ அந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் வரணும். அண்ட் நெக்ஸ்ட் வி லிவ் இன் இந்தியா. ஸோ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை குறிக்குது. ஸோ அங்கேயுமே என்ன செய்யணும், நம்ம கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு இட் கம்ஸ் இன் தி அப்ரிவியேஷன்ஸ். ஸோ வி டேக் மணி ஃப்ரம் ஏடிஎம். ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் MBBS. ஐ ஆம் அன் NCC கேடட். ஸோ இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் நவுன்ஸ் வர இடத்துல அதோட பிகினிங்கில் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்ரிவியேஷனில் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபுல் ஸ்டாப் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது இட் லுக்ஸ் லைக் அ டாட். அது வந்து ஒரு டாட் வடிவில் அது இருக்கும். அது வந்து ஃபுல் ஸ்டாப்னு சொல்கிறாங்க. வி மஸ்ட் யூஸ் இட் அட் தி எண்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் முடியும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்ம முடிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு கம்மா. இட் லுக்ஸ் லைக் எ டாட் வித் அ டெய்ல். ஸோ மேலே பார்த்தா ஃபுல் ஸ்டாப் அந்த டாட் கூட ஒரு டெய்ல் சேர்ந்துச்சுன்னா அதான் வந்து கம்மான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிம்பிள் தான். ஸோ இங்கே யூ மஸ்ட் யூஸ் மீ டு செப்பரேட் வேர்ட்ஸ். ஸோ கம்மா அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா டு செப்பரேட் வேர்ட்ஸ் இன் அ லிஸ்ட் ஆஃப் 3 or more திங்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸில் 3 or more திங்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணும்போது அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கம்மா யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு கார், பஸ், பைக். ஸோ இந்த 3 வெஹிக்கிளை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கம்மா யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கார், பஸ் அண்ட் பைக் ஆர் வெஹிக்கிள்ஸ். அண்ட் ஐ இன்வைட்டட் ரகு, ஸ்டீஃபன், ஃபாத்திமா. ஸோ 3 நபர்களுடைய பேர் வந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா வந்து யூஸ் பண்ணுறோம். ஐ ஹாவ் அ பால், பேட், பலூன் அண்ட் அ டாய். ஈட் பன், நட்ஸ் அண்ட் ரைஸ். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் மார்க். இன் அதர் வேர்ட்ஸ் நோன் அஸ் இன்ட்ராகேஷன் மார்க்னே சொல்லலாம். கொஸ்டின் மார்க் ஆல்சோ நோன் அஸ் இன்ட்ராகேஷன் மார்க். இட் கம்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் அன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் இது வரும். வினா தொடர்களில் இது வந்து வரும். இஸ் ஹீ எ டாக்டர்? இஸ் ஹீ எ டாக்டர்? அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாமே கொஸ்டினிங் வேர்ட். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாட்டு, வென்னு, ஹூ, வேர், ஒய். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸில் ஃபுல்லாகவே நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம்.
அண்ட் இதை வச்சுமே பிஒய்க்கில் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு அண்ட் ரொம்ப சிம்பிள் தான் எழுதிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ரீரைட் த சென்டென்சஸ் வித் கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஃபஸ்ட் ஒன், வேர் இஸ் மை கேட். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சது கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் இருக்குது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வேர் இஸ் மை கேட். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினிங் சென்டென்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள். ஸோ இது ஒரு ப்ராப்பர் நவுன் அண்ட் பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸு. ஸோ அங்கே கேபிட்டல் லெட்டர் வரணும். அண்ட் நெக்ஸ்ட்டு எண்டிங்கில் நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி அப்படிங்கிறனால நான் வந்து பாஸ் பண்ணி கொண்டு போகிறேன். எக்ஸாம்பிளும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இதை வச்சு பிஒய்க்கில். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட் அண்ட் பிட்வீன் இதெல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா நிறைய வரும் இல்லையா, அதாவது இன், ஆன், அட்டு, அதிலிருந்து அந்த மாதிரி நிறையவே ப்ரிப்போசிஷன்ஸ் உண்டு. அதில் பர்டிகுலராக இந்த 3 வேர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பிட்வீன் இதெல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமு, பிளேஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் உண்டு. அதில் இந்த 3 வேர்ட்ஸ் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட் அண்ட் பிட்வீன் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு காமராஜர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இவருடைய பர்த் டேட் பார்த்தோன்னா 15th July 1903, 1903ஆம் ஆண்டு ஜூலை 15 காமராஜர் பிறந்திருப்பார். பிளேஸ் ஆஃப் பர்த் born in விருதுநகர், தமிழ்நாடு. விருதுநகரில் பிறந்திருப்பார். அண்ட் நோன் அஸ் கிங் மேக்கர், கர்ம வீரர். கிங் மேக்கர் அண்ட் கர்ம வீரர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. பொசிஷன் ஹெல்டு, இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவாக இருந்திருக்கிறார். ஓகே. அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், மிட் டே மீல் ஸ்கீம், ரிஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன். இவருடைய பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் நோட்டபிள் திங் என்ன அப்படின்னா மிட் டே மீல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு இவருக்கு வழங்கப்பட்ட ஹானர் என்ன அப்படின்னா பாரத் ரத்னா வந்து கொடுத்துருப்பாங்க இயர் 1976. கர்ம வீரர் காமராஜருக்கு பாரத் ரத்னா அவார்டு வழங்கப்பட்ட ஆண்டு 1976. அண்ட் இவருடைய டெத் டேட் 2nd October 1975. காந்தியோட பர்த்டே 2nd October 1975. நெக்ஸ்ட் இயரில் அவருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ a prefix is a letter combination that is fixed at the beginning of the word. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸுமே கொடுத்துட்டு அப்படி கேட்பாங்க. இந்த இடத்துல டேஷ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. a prefix is a letter combination that is fixed at the beginning of the word. The prefixes add new meaning to the word. ஸோ இதன் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த வேர்டுடைய மீனிங்கை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நியூ மீனிங் வந்து கொடுக்கும். ஓகேவா. ஸோ பார்க்கலாம். ஹவு டு யூஸ் அன், ரீ, டிஸ், ப்ரீ. ஸோ இதெல்லாமே சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸஸ். ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அன் அப்படிங்கிற இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து when we add the prefix an, it gives opposite meaning. அன் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது ஆப்போசிட் மீனிங் வந்து கொடுக்குது. அண்ட் ரீ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் தி மீனிங் ஆஃப் அகைன். அகைன் அப்படிங்கிற மீனிங் வந்து கொடுக்குது. ரீ அப்படின்னா அகைன், ரீப்ளே, ரீவாட்ச். ஸோ இந்த மாதிரி அகைன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அண்ட் டிஸ் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோன்னா இட் கிவ்ஸ் ஆப்போசிட் மீனிங். அன் அண்ட் டிஸ் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது. அடுத்தது ப்ரீ அப்படிங்கிறது இஃப் வி ஆட் தி ப்ரிஃபிக்ஸ் ப்ரீ இட் கிவ்ஸ் தி மீனிங் ஆஃப் பிஃபோர். ப்ரீ அப்படின்னா பிஃபோர், முன்னால். ஸோ அந்த மாதிரி பொருள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அரேஞ்ச் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்டான ப்ரிஃபிக்ஸ் வேர்டு என்ன அப்படின்னா ரீ தான். ரீ அரேஞ்ச், மறுபடியும் அரேஞ்ச் பண்ணு. ஸோ அகைன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ரீ அரேஞ்ச், ரீ ரைட், ரீ பெயிண்ட், ரீ ஓப்பன், ரீ மிக்ஸ், ரீ செக். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ரீ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வச்சு வரக்கூடிய வார்த்தைகள். அண்ட் இது எல்லாமே அகைன் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடியது. ரீ அரேஞ்ச், ரீ ரைட், ரீ பெயிண்ட், ரீ ஓப்பன், ரீ மிக்ஸ், ரீ செக். அண்ட் நெக்ஸ்ட்டு அன் வந்து எதுக்கெலாம் வரும்னு பார்த்தோன்னா அன்வான்ட், அன்ஃபார்ச்சுனேட், அன்ஃபெமிலியர், அன்ஹாப்பி, அன்லக்கி. ஸோ இதெல்லாமே என்ன மீனிங் தரும் அப்படின்னா ஆப்போசிட் மீனிங் தரும். ஸோ இப்போ வாண்டட் அப்படின்னா தேவை, அன்வான்ட்னா தேவையில்லாத, ஹாப்பி அப்படின்னா ஹாப்பி, அன்ஹாப்பினா மகிழ்ச்சி அல்லாத. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங் தரக்கூடியது.
அண்ட் நெக்ஸ்ட்டு dislike, disagree, discontinue, dishonest, disapprove. ஸோ இதுவுமே ஆப்போசிட் மீனிங் தான். லைக் அப்படின்னா பிடிச்சிருக்கு, டிஸ்லைக்னா பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங் தரக்கூடியது. இந்த வார்த்தைகளுக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ரீலைக் அப்படிலாம் சொல்ல முடியாது. டிஸ்லைக் அப்படிங்கிறது ஆப்டான ப்ரிஃபிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் எந்த வார்த்தைகளுக்கு எந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்படிங்கிறது ப்ரீபெய்ட், ப்ரீ ஸ்கூல், ப்ரீ ரீட், ப்ரிவ்யூ. ஸோ இதெல்லாமே என்னது பிஃபோர், முன்னதாக. ஸோ அந்த மாதிரி பொருள். ப்ரீபெய்ட்னா ஆல்ரெடி நம்ம முன்னதாகவே பே பண்ணுறது ப்ரீபெய்டு. அண்ட் ப்ரீ ஸ்கூல், ப்ரீ ரீட் அண்ட் ப்ரிவ்யூ. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மீனிங் புரிய நினைக்கிறேன். பிஃபோர் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அளவுக்கு நம்ம ரொம்பலாம் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. இதில் வந்து கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் என்ன டைப் ஆஃப் டென்ஸ் வந்து இருக்குது அப்படி தான் கேட்குறாங்க. அதனால் ஒவ்வொரு டென்ஸுக்கும் அதோடைய ஃபார்மெட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுடைய ஃபார்மெட் என்ன, அது எந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் an action that has happened. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். we already know the verb forms. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு வெர்புக்கு வந்து 4 ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் சொல்லிட்டு 4 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரைட் அப்படிங்கிற ஒரு வெர்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ரெசென்ட்டில் நம்ம ரைட் ஆர் ரைட்ஸ்னு எழுதலாம். பாஸ்ட்டில் அது ரோட்னு மாறும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ரிட்டன்னு மாறும். ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிளில் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இந்த ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த ப்ரெசென்ட் ஃபார்ம் கூட ஐஎன்ஜி சேர்த்தணும், அதான் வந்து ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் இந்த ப்ரெசென்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதில் வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். த பாஸ்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஐ ரோட் த டெஸ்ட். ஸோ ரைட்டுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஐ ரோட் த டெஸ்ட். இது நம்ம பாஸ்ட் டென்ஸ் வந்து இதில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வி பிளேடு ஃபுட்பால். பிளேயுடைய பாஸ்ட் டென்ஸ் பிளேடு இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். யூ வென்ட் ஹோம், கோவுடைய பாஸ்ட் டென்ஸ் வென்ட். ஹீ ரேன், ஷீ பிளேடு, இட் ஃப்ளூ, தே விசிட்டட். ஸோ நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கும்போது என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஐ வி யூ தேக்கெலாம் வந்து வேறு மண்ணா இந்த ரைட் அப்படின்னா ரைட் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். இது ஹீ ஷீட் அப்படின்னா இந்த ப்ரெசென்ட் ஃபார்ம் கூட எஸ் சேர்த்துருப்போம். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி அந்த வெர்புடைய பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு some examples. Choose the correct past form of the verb boil. ஸோ பாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வெர்பு கொடுத்துருக்குறாங்க. இதோடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஐ பாயில்டு த வாட்டர், வி பாயில்டு த வாட்டர், யூ பாயில்டு த வாட்டர், தே பாயில். ஸோ எல்லாத்துக்குமே எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி பாயில்டு அப்படிங்கிறது தான் வந்து வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெசென்ட்டுக்கு தான் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஹீ ஷீட்டுக்கு மட்டும் எஸ் சேர்ப்போம். பட் பாஸ்ட்டில் அப்படி இல்லை. என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த வெர்புடைய பாஸ்ட் ஃபார்ம் போட்டால் போதும். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஆன்சர் பாயில்டு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார் பி ஃபார்ம் வெர்ப். ஸோ ஆல்ரெடி பி ஃபார்ம் அப்படின்னா எப்படின்னு பார்த்துருப்போம். ப்ரெசென்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஆம், இஸ், ஆர் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஃபார்ம். வாஸ் ஆர் வேர் இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். பீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பீயிங் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்னு பார்த்துருப்போம். அண்ட் ஆல்ரெடி ப்ரெசென்ட் டென்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்துருப்போம் இல்லையா. ஐக்கு வந்து ஆம், யூ வி தேக்கு ஆர் பார்த்துருப்போம், ஹீ ஷீட்டுக்கு இஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. பி வெப்பில் 2 டைப்ஸ் இருக்குது, வாஸ் அண்ட் வேர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் வேர் யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த இடத்துல எல்லாமே வாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது எங்கெல்லாம் ஆம் அண்ட் இஸ் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் ஆர் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஐ ஆம் அண்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற அது வந்து ப்ரெசென்ட்டு. இதே இது பாஸ்ட் அப்படின்னா ஐ வாஸ் அண்ட் இன்ஜினியர். தென் ஹீ இஸ் அ பைலட் அது வந்து ப்ரெசென்ட்டு. இதே இது பாஸ்ட்னா ஹீ வாஸ் அ பைலட். தென் ஷீ வாஸ் அ ஷோல்ஜர், இட் வாஸ் அ கம்ப்யூட்டர். இதே இது வி யூ தே இதெல்லாமே
ப்ளூரல் நவுன்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து வேர் தான் வரணும். we were young, you were a patient, they were students. இதே இது ப்ரெசன்ட் வந்து we are young, you are a patient. ஸோ அந்த மாதிரி வரும். இது வந்து பாஸ்ட் அப்படிங்கிறதுனால we were, you were, they were வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரைட் was or were to complete the sentence. ஸோ எங்கெல்லாம் வாஸ் வரும், எங்கெல்லாம் வேர் வரும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஐ வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வாஸ் தான் வரும். ஐ வாஸ் எ லீடர், ஐ வாஸ் தி லீடர் ஆஃப் மை கிளாஸ். தென் கவிதா ஹீ ஷீட்டு. ஸோ இந்த இடத்துலையுமே வாஸ் தான் வரும். அண்ட் வி வந்து வந்திருக்கு ப்ளூரல் நவுன். ஸோ வி வேர் இன் நியூயார்க் லாஸ்ட் வீக். தென் த பஸ் இது வந்து இட்டு. ஸோ இந்த இடத்துல வாஸ் தான் வரும். இட் வாஸ் brand new, the bus was brand new. Then you வந்திருக்கு. you அப்படிங்கிறது were, you were a baby. They were friends. ரகு அப்படிங்கிறது he was. So ரகு was my junior in school. The next, complete the sentence with the simple past form of the given verb. ஸோ இப்படி வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க கொஸ்டின்லேயே. அது வந்து என்ன ஃபார்மில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் அதோடைய வெர்புமே வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இட் டேஸ் ஸ்னோ லாஸ்ட் வின்டர். ஸோ லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ போன வின்டரில் அப்படின்னா இது கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். அண்ட் ஆல்ரெடி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்னோவுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஸ்னோடு, SNWOED சப்போ. ஸோ இட் ஸ்னோடு லாஸ்ட் வின்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு த ரெயின் கண்டினியூடு. கண்டினியூ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. இதோடைய பாஸ்ட் ஃபார்ம் கூட டி சேர்த்துக்கணும், கண்டினியூடு. அண்ட் ஐ லாஸ்ட் மை பேலன்ஸ், LOST, ஐ லாஸ்ட் மை பேலன்ஸ். அண்ட் வி ஸ்டுட், ஸ்டாண்டுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஸ்டுட், STOOD, ஃபார் ஹவர்ஸ். தென் டாம் கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ இது எல்லாமே ஆன்சர் நம்ம இந்த சைடில் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸுமே வந்து இந்த டேர்மில் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துடலாம். Simple future tense refers to an action or event that has not yet happened. Simple future tense refers to an action or event that has not yet happened. பாஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு இல்லையா, அது வந்து that has happened, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதுக்கு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். பட் ஃப்யூச்சரில் இன்னும் நடைபெறாத ஒன்று, has not yet happened, இன்னும் நடக்காத ஒன்றை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வெர்புக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. இப்போ கம் அப்படிங்கிற ஒரு வெர்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ப்ரெசென்ட் ஃபார்ம் கம் ஆர் கம்ஸ்ன்னு சொல்லிட்டு வரணும். பாஸ்ட் வந்து கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம், ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் கம்மிங். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசென்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வித் தி ஆக்சிலரிஸ் ஷேர் ஆர் வில். ஓகே, ப்ரெசென்ட் ஃபார்ம் அதாவது இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் வித் ஆக்சிலரிஸ் ஷேல் ஆர் வில். ஸோ இந்த மாதிரி வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். அண்ட் இந்த ஷேல் ஆர் வில்லுமே எந்த இடத்துல ஷேல் வரும், எந்த இடத்துல வில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர்ட் ஷேல் அண்ட் வில் ஆர் யூஸ்டு ஃபார் ஐ அண்ட் வி. ஐ அண்ட் வி, ஸோ இந்த சப்ஜெக்ட் மட்டும் நம்ம ஷேலும் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். பட் யூ, தே, ஹீ, ஷீட் இது எல்லாத்துக்குமே வில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோங்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா இதோடைய வெர்புடைய சிம்பிள் ஃபார்ம், வெர்புடைய ப்ரெசென்ட் ஃபார்ம் கூட ஷேல் ஆர் வில் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஷேல் ஆர் வில்லுமே எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ அண்ட் விக்கு ஷேல் அண்ட் வில் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். பட் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே யூ, தே, ஹீ, ஷீட் இது எல்லாத்துக்குமே நம்ம வில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஐக்கு நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஷேல் மீட் ஹிம் டுமாரோ ஆர் ஐ வில் மீட் ஹிம் டுமாரோ போடும். ஸோ இது வந்து வெர்பு சிம்பிள் அந்த ப்ரெசென்ட் ஃபார்ம் அப்படியே இருக்குது. அண்ட் அது கூட இந்த இதில் ஏதாச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீக்குமே நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ வி ஷேல் மீட் ஆர் வி வில் மீட் ஹிம் டுமாரோ. நெக்ஸ்ட்டு யூ வந்துச்சு அப்படின்னா வில் தான். யூ, தே, ஹீ, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே வந்து வில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வில் கூட வெர்புடைய ப்ரெசென்ட் ஃபார்ம். யூ வில் மீட் ஹிம் டுமாரோ, தே வில் மீட் ஹிம், ஹீ வில் மீட் ஹிம், ஷீ வில் மீட் ஹிம், இட் வில் ரீச். இப்போ இது எது பாஸ்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம், மீட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் மெட்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். யூ மெட், தே மெட் அந்த மாதிரி இருக்கணும். இது ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால அது கூட நம்ம ஒரு ஆக்சிலரி வில் ஆர் ஷேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் ப்ரெசென்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் பார்த்துடலாம். fill in the blanks with the simple future tense of the verb. Shakti does earn a lot of money. ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சக்தி அப்படிங்கிறது he or sheன்னு சொல்லிட்டு வரும். will earn.
ஆக்சிலரி யூஸ் பண்ணணும் இல்லையா, ஷேல் ஆர் வில் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் அது கூட இந்த வெர்புடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படியே யூஸ் பண்ணணும். ஸோ ஏர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஹி ஆர் ஷீன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல வில் ஏர்ன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இங்கே யூ வந்துருக்குது, யூ பக்கத்துலேயும் வில் தான் வரும். யூ வில் ட்ராவல். எவ்ரிபடி, ஸோ இது வந்து தேன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ எவ்ரிபடி வில் அடோர் யூ. மெனி பீப்புள் வில் சர்வ் யூ. தே வந்து வந்திருக்குது. இங்கே நம்ம வில்லும் யூஸ் பண்ணலாம், ஷேலும் யூஸ் பண்ணலாம். சாரி, தே இருக்கிற இடத்துல நம்ம வில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தே ஆன்டிசிபேட் யோர் விஷஸ். அடுத்தது த பஸ் வில் ரீச். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் எக்ஸசைசஸ். ரைட் த வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட் இன் கரெக்ட் டென்சஸ். ஸோ இதில் பாருங்கள், பர்டிகுலராக இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க நம்ம கொடுக்கல. கரெக்டான டென்ஸ் என்ன வருமோ அதை யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்போம் பாஸ்ட் டென்ஸ் வந்து மாற்று, இல்லைனா ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மாற்று, அந்த மாதிரி பார்த்துருப்போம். இதில் வந்து கரெக்டாக அந்த சென்டென்ஸ்க்கு என்ன டென்ஸ் வருமோ அதை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதை எழுத முடியும். ஓகேவா. ஐ டேஸ் ஹிம் ஆக்சிடென்ட்லி. ஐ டேஸ் ஹிம் ஆக்சிடென்ட்லி. ஸோ சி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி முடிஞ்சது தான் வந்து மென்ஷன் பண்ணாங்களே. ஸோ சியுடைய பாஸ்ட் டென்ஸாக வரும். ஐ சா ஹிம் ஆக்சிடென்ட்லி. நெக்ஸ்ட் பாருங்கள், வி டேஸ் பேக் டு சிட்டி எஸ்டர்டே. எஸ்டர்டேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே அப்படின்னா முடிஞ்சு போன ஒன்று. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். வி மூவ்டு பேக். மூவ்டே பாஸ்ட் டென்ஸ், மூவ்டு பேக் டு சிட்டி. நெக்ஸ்ட்டு ராணி டேஸ் மீட் ரீட்டா டுமாரோ. ஸோ டுமாரோ அப்படிங்கிறது ஃப்யூச்சர். ராணி வில் மீட் ரீட்டான்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. அவ்வளோதான். இதோட நம்ம 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு என்ன தெரியணுமோ அதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட்டு டேர்ம் 3ல் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.